أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصبحوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் ஹுஜராத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் அல்லாஹு தஆலா 6வது வசனத்தில், ஈமான் கொண்டவர்களே, உங்களிடத்தில் ஒரு ஃபாசிக், ஒரு பாவி செய்தி ஏதேனும் ஒன்றை கொண்டு வந்தால் அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் அதை தெளிவுபடுத்தாமலேயே நீங்கள் அதை பரப்பிவிட்டால், அடுத்தவர்கள் வரை அதை நீங்கள் எத்தி வைத்து விட்டதற்கு பின்னால் ஒரு சமூகத்திற்கே நீங்கள் தீங்கி இழைத்து விடலாம். அது சரியானதாக இல்லாமல் இருந்து நீங்கள் அதை பரப்பி விட்டதற்கு பின்னால் அந்த செய்தி தவறானதாக இருந்தால் ஒரு சமூகத்திற்கே நீங்கள் தீங்கு இழைத்து விடலாம். அதனால் அதை சரி செய்து கொள்ளுங்கள், அதை தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். பின்பு நீங்களாகவே தவறு செய்ததற்கு பின்னால் வருத்தத்திற்குள்ளாக ஆகிவிடுவீர்கள். நீங்களாகவே நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இந்த மாதிரி செஞ்சிட்டோமே என்று வருத்தப்படுவீர்கள் என்ற இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹுஜராத்தினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். இதை பற்றிய ஒரு சில செய்திகளை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் தபூக் போருக்கு சஹாபாக்கள் பெருமளவில் சென்றார்கள். அந்த போரிலே சில முஃமின்களும் கலந்து கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅப் இப்னு மாலிக் என்ன ஆனார் ரலியல்லாஹு அன்ஹு என்று கேட்டார்கள். அப்போது பல சஹாபாக்கள் மௌனமாக இருக்க, ஒரு சிலர் மட்டும் எழுந்து, அவர் செல்வ நிலைக்கு மாறிவிட்டார், அவருடைய செல்வ நிலை, அவருடைய கொழுத்த நிலை அவரை போருக்கு வராமல் தடுத்து விட்டது என்று கூறினார்கள். உடனே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அறிந்த வரையில் அவரை பற்றி நல்ல நிலையை மட்டுமே நாங்கள் அறிவோம் என்று அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை மிக அழகாக இந்த இடத்தில் நமக்கு புரிய காட்டுகின்றது. எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் நீங்கள் கேள்விப்பட்டதையெல்லாம் பேசுவது, நீங்கள் சொன்னதையெல்லாம் கேள்விப்பட்டதை அல்லது உங்களிடத்தில் வந்த செய்திகளையெல்லாம் பரப்பி விடுவதென்பது மிகப்பெரிய ஆபத்தான விஷயமாகும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், ஒருவன் பொய்யன் என்பதற்கு போதுமான ஆதாரமாகும் அவன் கேள்விப்பட்டதையெல்லாம் பரப்புபவனாக இருந்தால். அவர் கேள்விப்படுறாரு, அந்த செய்தியை பற்றிய உண்மைத்தன்மை, உண்மை நிலை என்னன்றதே தெரியல, ஆனால் அந்த செய்தி அவர் அடுத்தவர்களுக்கு கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கிறார். கேள்விப்பட்ட செய்திகளையெல்லாம் கொண்டு செல்பவன் அவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமான ஆதாரமாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்து போர்களில் ஒரு சஹாபி ஒருவரை வெட்டச் செல்லும் போது அவர் கலிமாவை சொல்லிவிட்டார். இருந்தும் அந்த சஹாபி அவரை வெட்டிவிட்டார். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்றபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி கேட்டார்கள், அவர்களுடைய உள்ளத்தை நீங்கள் திறந்து பார்த்தீர்களா? நீங்கள் வெட்ட போகிற நேரத்தில் அவர் தான் கலிமா சொன்னார் இல்லை, கலிமா சொல்லிவிட்டால் போரின் விதி என்ன? விட்டுட வேண்டியது தானே. பின்பு ஏன் அவர்களை வெட்டினீர்கள்? அவர் சொன்ன கலிமா எந்த அர்த்தத்தில் சொன்னார் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் பட்சத்தில், உங்களுக்கு தெரியாது, உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான், நீங்கள் ஏன் வெட்டினீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரை கண்டித்ததை நாம் பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் கேள்விப்பட்டதையெல்லாம் ஒருவர் கொண்டு வந்து சொன்னதும் அது சரியானதா, அது உண்மையாக இருக்குமா என்று தெரிவதற்கு முன்னதாகவே அதை பரப்புவதென்பது மிகப்பெரிய பாவத்திற்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயத்திற்கும் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. இந்த சூரத்துல் ஹுஜராத்தினுடைய 6வது வசனம் எப்போது இறங்கியது என்பதை தீனார் ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் மிக அழகானதாகும். வலீத் பின் உக்பா பின் அபி முஈத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பந்தமாகத்தான் இந்த வசனம் இறங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பனு முஸ்தலக் குலத்தைச் சேர்ந்த ஹாரிஸ் பின் அபீ திரார்
அல் ஹுஸாஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் வந்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹாரிஸ் பின் அபீ திரார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்திருந்தார்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்றும் கொண்டார். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே ஜகாத்தை பற்றி புரிய வைத்தார்கள். ஜகாத்தை கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொன்னார்கள். அதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். பின்பு அவர் கூறினார், அல்லாஹ்வின் தூதரே, நான் என் சமூக மக்களிடத்தில் செல்கின்றேன். இஸ்லாத்தை பற்றி அவர்களுக்கு நான் அழைப்பு கொடுப்பேன். அவர்களும் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். பின்பு அவர்களிடத்தில் நான் ஜகாத்தை பற்றியும் சொல்வேன். அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்னிடத்தில் பைத்துல் மாலுக்காக ஜகாத்தை கொடுப்பார்கள். அந்த ஜகாத் என்னிடத்தில் சேர்ந்ததுமே நான் உங்களுக்கு செய்தி அனுப்புகின்றேன். நீங்கள் உங்களின் சார்பாக ஒரு தூதரை என்னிடத்தில் அனுப்பி வையுங்கள். நான் சேகரித்த ஜகாத் பணத்தை எல்லாம் அவரிடத்திலே நான் உங்களுக்காக கொடுத்து அனுப்புகின்றேன் என்று அவர் சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சென்றார். பின்பு சில காலம் கழிந்தது, சில நாட்கள் கழிந்தது. அவர் சென்று பனு முஸ்தலிக் குலத்தைச் சேர்ந்த அந்த மக்களிடத்தில் இஸ்லாத்தை பற்றி எடுத்து கூறினார். அதில் பெரும்பாலான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். பின்பு அவர்களிடத்திலே கட்டாய தர்மம் ஜகாத்தை பற்றி எடுத்து கூறினார். அவர்கள் பரவலாக ஜகாத்தை கொடுத்தார்கள். அதை எல்லாவற்றையும் சேகரித்து வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தி அனுப்பி வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்புவதற்கான சரியான ஒரு தூதர் கிடைக்கவில்லை. காலதாமதம் ஏற்பட்டது. இந்த நேரத்தில் தங்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புறத்திலிருந்து தூதர் வரவில்லையே, என்ன ஆனதோ என்று ஹாரிஸ் பின் அபீ திரார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்து போய் தனது சமூக மக்களிடத்தில் நபி அவர்களிடமிருந்து இன்னும் தூதர் வரவில்லை, என்ன ஆனது என்று தெரியவில்லை, ஒருவேளை அல்லாஹ்வின் கோபமும் அல்லாஹுடைய தூதருடைய கோபம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மீது என் மீது ஏற்பட்டிருக்கிறதோ என்று நான் பயப்படுகிறேன், வாருங்கள் நபி அவர்களிடத்திலேயே சென்று நாம் கேட்கலாம் என்று தனது சமூக மக்களை ஒரு பெரும் படையை அழைத்து கொண்டு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னோக்கி வர ஆரம்பிக்கிறார். இந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதரை ஏற்பாடு செய்கிறார்கள். அவர்தான் வலீத் பின் உக்பத் பின் அபி முஈத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த தூதரை அழைத்து இந்த மாதிரி பனு முஸ்தலக் குலத்திடத்திலே ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட நீங்க போங்க, அவங்க ஜகாத் பணத்தை ஒன்று சேர்த்து வைத்திருப்பார்கள், அதை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். அதற்கு முன்னதாகவே கிளம்பிவிட்ட ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சமூகமும் இவரும் வழியில் சந்தித்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஒன்றாக சந்தித்துக் கொள்ளவில்லை, தூரத்தில் இருந்தே இவர் பார்க்கிறார். வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டவர்கள் வரக்கூடிய அந்த பனு முஸ்தலிக் குலத்தை தூரத்திலிருந்தே பார்த்து இவராகவே நினைத்து கொள்கிறார், என்னை கொல்வதற்காக அவர்கள் வருகிறார்கள், ஒரு படையே வருதே, என்னை கொல்வதற்காக வருகிறார்கள் என்று இவரே தவறாக நினைத்து கொண்டு மீண்டும் வந்த வழியே திரும்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஜகாத் பணத்தை வாங்க போனேன், அவர்கள் என்னிடத்தில் தரவில்லை, என்னிடத்தில் தருவதற்கு மறுத்தது மட்டுமில்லாமல் என்னை கொல்வதற்கு முயற்சியும் செய்தார்கள், அதனால் நான் திரும்பி வந்து விட்டேன் உயிருக்கு பயந்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னதும் நபி அவர்கள் கோபமுற்றார்கள். பின்பு ஒரு படையை திரட்டி ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கிடத்திலே போர் புரிவதற்காக ஒரு படையை அனுப்பி வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு இப்படி சொன்னாராம், என் தூதரை கொல்வதற்காக அவர் படையை திரட்டி கொண்டு வருகிறாரா, போய் என்னன்னு சொல்லி கேளுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் புறத்திலிருந்து ஒரு படையை ஏற்பாடு செய்து அனுப்பி வைக்கிறார்கள். சென்ற படை அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யாரை நீங்கள் பிடிப்பதற்காக வந்தீர்கள் என்று கேட்க, உங்களைத்தான் நாங்கள் சிறைப்பிடிப்பதற்காக வந்தோம் என்று சொல்லி அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சேர்கிறார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, உங்களை எங்களின் பக்கம் இறை தூதராக அனுப்பியவன் மீது ஆணையாக நாங்கள் அது போன்று ஒன்றும் செய்யவில்லை, எங்களுக்கு அது போன்ற எண்ணமும் இல்லை. உங்களிடத்தில் நான் எதை வாக்காக கொடுத்துவிட்டு சென்றேனோ அதைத்தான் நான் சென்றேன். ஊருக்கு போனேன், மக்களிடத்தில் இஸ்லாத்தை எடுத்து சொன்னேன், அவர்களிடத்தில் ஜகாத்தை பற்றி சொன்னேன், ஜகாத்தை நான் ஒன்று சேர்த்தும் வைத்தேன், உங்களிடத்தில் தூதருக்கு ஆள் அனுப்பினேன். நீங்கள் தூதரை அனுப்புவதற்கு தாமதமானதால் நீங்களும் அல்லாஹ்வின் என் மீது கோபப்பட்டு விட்டீர்களோ என்று பயந்து நாங்கள் எல்லோருமே பயந்தவர்களாக உங்களை சந்திப்பதற்காக வந்தோம்.
அதற்குள்ளாக வந்த இவர் வலீதை நாங்கள் சந்திக்கவே இல்லை, இவர் வந்ததும் எங்களுக்கு தெரியாது, இவர் திரும்பி உங்களிடத்தில் வந்ததும் எங்களுக்கு தெரியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹாரிஸ் பின் அபி திரார் அல் ஹுஸாஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசும்போதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குகின்றான். ஈமான் கொண்டவர்களே, ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனூ, அதை நீங்கள் தீர விசாரித்துக் கொள்ளுங்கள், அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அது சரியாகவும் இருக்கலாம், அது பொய்யாகவும் இருக்கலாம் என்று வலீத் பின் உக்பத் பின் அபி முஈத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த பொய்யின் காரணமாகத்தான் இந்த வசனம் இறங்கியது என்ற இந்த செய்தியை முஸ்னத் அஹ்மதிலும் பார்க்கலாம், தப்ரானி கபீரிலும் பார்க்கலாம், இப்னு அபி ஹாத்தமிலும் பார்க்கலாம். இந்த செய்தி இந்த ஆயத் இந்த செய்திக்கு பின்புதான் இந்த நேரத்தில் தான் இறங்கியது என்பதில் முஃபஸ்ஸிரீன்களுக்கு மத்தியில் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற தோழராக இருந்தாலும் அல்லாஹு தாலா இந்த வசனத்தை எப்படி சொல்லி இருக்கின்றான் என்பதை பார்க்கும்போதே நெஞ்சம் கனக்கிறது. ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நாம் உற்று நோக்க வேண்டும். யாரின் விஷயமாக இறங்கி இருக்கிறது? நபித்தோழர்கள் விஷயமாக இந்த வசனம் இறங்கி இருக்கிறது. ஒரு சஹாபிதான் அவர், இருந்தும் அல்லாஹு தாலா அதை எப்படி கண்டிக்கின்றான் என்பதை பாருங்கள். ஏனென்றால் அடுத்தவர்களுடைய விஷயத்தினுடைய செய்தியை பேசும்போது, பொதுப்படையான ஒரு செய்தியை பேசும்போது கவனம் மிக ஆழமாக தேவை என்பது சஹாபியாகவே இருந்தாலும் இந்த இடத்தில் அல்லாஹு தாலா பாவி என்று பேசியிருப்பதென்பது இது எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம் என்பதை நமக்கு புரிய வைக்கின்றது. இன்னும் இது சம்பந்தமான அறிவிப்புகள் வந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.